ஒரு காட்டுல முயலும் ஆமையும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க எங்கே போனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. உணவா இருந்தாலும் 2 பேரும் பரிமாறிக்கிருவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு முறை சிங்கம் ஒண்ணு தூரத்துல இருந்து வர்றத பார்த்த முயல் என்ன பண்ணியிருக்குன்னா, "ஐயோ! தூரத்துல சிங்கம் வருது. என்ன செய்றதுன்னு தெரியலையே! ஏதாவது ஒரு ஐடியா குடுவேன்" அப்படின்னு ஆமை கிட்ட கேட்க, ஆமை என்ன பண்ணிருச்சாம், டக்குன்னு தன்னுடைய ஐம்புலன்களையும் அந்த ஓட்டுக்குள்ள உள்ள திணிச்சுட்டு, "நீ எங்கிட்டாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிருச்சாம். "எனக்கு ஏதாவது உன்ட்ட ஐடியா குடுன்னு தானே கேட்டேன். டக்குன்னு நீ மட்டும் போய் ஒளிஞ்சுக்கிட்டியே" அப்படின்னு சொல்ல, "நீ என்னமோ பண்ணிக்க எனக்கு தேவையில்ல" அப்படின்னு அது பாட்டுல இருந்திருக்கு. முயலும் எங்கிட்டு எங்கிட்டோ திரிஞ்சிருக்கு. பார்த்தா, சிங்கத்துடைய கண்ல அப்படாம அதால முடில. அப்ப சிங்கத்தோட கண்ல பட்டோனே, "நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நான் பார்க்குறேன். இத்துணூண்டா இருந்துகிட்டு இரு இந்தா வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போம்போது, அப்போ முயல் சொன்னுச்சாம், இல்ல அரசே, உங்களுக்காக நான் ஒரு மான் ஒண்ண பிடிச்சு வச்சிருக்கேன். அத உங்களுக்காக எடுத்துட்டு வரக்காண்டி தான் நான் போகலான்னு பார்த்தேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். அப்ப சிங்கம் சொல்லுச்சாம், "இல்ல நீ பொய் சொல்ற" அப்படின்னு. "இல்ல உண்மையிலேயே தான் சொல்றேன். இந்த இருக்குல்லயா இந்த பாறாங்கல்லு" அதாவது அந்த ஆமைய காமிச்சு, "இந்த இருக்குல்லயா இந்த பாறாங்கல்லு, இதுக்கு கீழ தான் ஒரு குழி தோண்டி உள்ள வச்சிருக்கேன். அந்த குழியில இருந்து எடுக்கிறதுக்காக எனக்கு சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. அத எடுக்கலாம் தான் நான் போய்க்கிட்டு இருக்கேன்னு" சொன்னுச்சாம். உடனே இந்த பாறாங்கல்ல மட்டும் நீங்க அமைக்க பிடிச்சுக்கோங்க. நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத டைட்டா பிடிக்க சொல்லிட்டு, சிங்கத்தை நல்லா நம்ப வச்சு ஓடியே போயிருச்சாம். ரொம்ப நேரமா ஆளே காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா, "பொய்யா சொல்ற என்கிட்ட இந்த மாரி யார் உள்ளக்க புதைச்சு வைக்க முடியும்? இன்னொன்னு சின்ன ஒரு விலங்கு வந்து ஒரு மான புடிச்சு எப்படி நீ வப்ப?" அப்படின்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு சிங்கம். உடனே என்ன பண்ணுச்சான், இந்த பாறாங்கல்லுன்னு சொல்லிட்டு ஒண்ண குடுத்துட்டு போணுச்சுல்ல ஆமை ஓட்ட, அத ஒரே எத்துன எத்துல ரொம்ப தூரத்துல போயிட்டு அந்த ஆமை போய் விழுந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, விழுகும்போது இப்டி பெரண்டு விழுந்துருச்சாம். அந்த இடத்துல தான் முயல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ஆமை வந்து சொன்னுச்சாம், "நண்பா என்னை காப்பாத்து நண்பா, நான் பெரண்டு கிடக்கேன். என்னை கொஞ்சம் பெரட்டி விடு" அப்படின்னு சொன்னுச்சாம். அப்போ முயல் வந்து சொல்லுச்சாம், "ஒரு ஆபத்து நேரத்துல டக்குன்னு உன்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு நினைச்சியே தவிர, எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட நீ குடுக்கல. இனிமே உனக்கும் எனக்கும் நண்பன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விஷயமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஆமைய வந்து பெரட்டி விட்டுட்டு போயிருச்சாம். அதாவது உச்ச நேரத்துல உதவுவன் தான் நண்பன் இல்லையா? ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு ஆபத்துல ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கான்னா, உதவி பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா அத எதுக்கு நம்ம நண்பன்னு சொல்லிக்கிட்டு திரியணும்?